வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஊற வச்சு இட்லி மாவு மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் அரிசிலையும் செய்யலாம், அதே சமயம் கடையில் வாங்கின அரிசிலையும் செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 அரிசிக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அரைக்கிற பக்குவம் வேறு வேறு மாதிரி இருக்கும். நான் 2த்துக்குமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணும்னு. நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இட்லி செஞ்சீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக உங்களுக்கும் வரும். இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசி சேர்த்து அரைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல 3 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசியும் 1 டம்ளர் பச்சை அரிசியும் சேர்த்துக்கணும். ஏன்னா ரேஷன் அரிசி இட்லி செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகும். அது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த பச்சை அரிசி சேர்க்குறது. பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து செய்யணும். இதே இது நீங்கள் கடை அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா தேவைப்படாது. 4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா தான் சேர்த்து நம்ம ஊற வச்சு இட்லி மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன்னா. உளுந்துலாம் ஒரே அளவு தான். அரிசி மட்டும்தான் ரேஷன் அரிசியில் அரைக்கும் போது மாறுபடும். 3 டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சை அரிசி சேர்க்கணும். கடை அரிசிக்கு தேவைப்படாது. இப்போ அரிசி உளுந்து சேர்த்துட்டேன். இதில் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இட்லி தோசை நல்லா அருமையாக வரும். தோசை நல்லா செவர வரும். இதிலே பணியாரமும் செய்யலாம் இதே மாவில். இப்போ நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்குங்க. இதே நீங்கள் ரேஷன் அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவிக்குங்க. அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து ஊற வைங்க. இது நான் கடை அரிசிங்கிறதுனால எல்லாம் ஒன்றாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 தடவை கழுவினாலே போகும். இப்போ இது ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் நமக்கு மிக்சி ஜாரில் நல்லா அரைப்பட்டு வரும். மிக்சி ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு மிக்சி ஜாரில் சூடு ஏறாமல் மாவு நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்காக தான் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அவல் ஊற வச்சுருந்தேன். நம்ம அரிசி அளந்த டம்ளரால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். அவல் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா போதும். அதான் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்போ அரிசியை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஓட்டை ஓட்டிக்குங்க. ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அரிசி நல்லா 1-2மா உடப்பட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னாக்கா நல்லா அரைப்பட்டு வரும் மாவு. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்ச தண்ணியே இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டியில. மாவு பாருங்கள் லேசான கொரக்கொரப்போடு இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு மாவு அரைச்சிங்கன்னா இட்லி ரொம்ப அருமையாக வரும். இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அரிசியை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸு அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மிக்ஸி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் லைஃப் கொடுக்கும். இட்லி மாவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு மாறாமல் நல்லா அருமையாக இருக்கும். இட்லியும் நம்ம எப்போதும் கிரைண்டரில் எப்படி செய்வோமோ அதே போல் இருக்கும். நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். இப்போ மாவு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை இது போல் அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்குங்க. மாவை நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். மாவு நல்லா புளிச்சு வரணும். அப்போ தான் இட்லி நல்லா நமக்கு புசு புசுன்னு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரிசி உளுந்து ஒன்றா ஊற வச்சு அரைக்கிறது பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அவங்க வேலைக்கு போகும்போது ஊற வச்சுட்டு போனாங்கன்னா ஈவினிங் வந்து அரைச்சி எடுத்து வச்சாங்கன்னா மறுநாள் காலையில் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தனித்தனியாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே ஒன்றா தான் போட்டு அரைச்சோம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக பொங்கி வந்திருக்கு. மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி லேசாக பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இட்லி அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்குவோம். நான் இன்றைக்கி துணி போட்டு இட்லி ஊற்ற போகிறேன். நீங்கள் வேணால் எண்ணெய் தடவிட்டு கூட
ஊற்றிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே இட்லி நல்லா அருமையாக வரும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்படி நம்ம மாவு அரைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து நிறைய மாவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நம்ம ரெடி பண்ணி அன்னைக்குள்ள மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவைப்படுறத. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இட்லியும் பாருங்கள் நல்லா உப்பி எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எல்லாமே ஒன்றா தான் போட்டு அரைச்சோம். ஆனால் ஆனாலும் பார்த்தாலும் இட்லி நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுத்துக்கிறேன். இட்லியும் பார்த்தீங்கன்னா துணியில் ஒட்டாமல் நல்லா அருமையாக வந்திருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அந்த ஐஸ் தண்ணி ஊற்றி அரைக்கிறது இருக்கட்டும், ஊற வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்லி இதே அளவுக்கு வரும். ரேஷன் அரிசியில் செய்கிறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இதே சாஃப்ட்னஸ்க்கு இதே போலவே இருக்கும் இட்லி. எந்த வித மாற்றமும் இருக்காது. இப்போ ஒரு இட்லி எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கையில் எடுக்கும் போதே அப்படியே பூ போல் லேஸாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு இட்லி. இதே போல் நான் நிறைய இட்லி ரெசிபிலாம் போட்டிருக்கேன். சிறுதானியத்தில் எப்படி அரைக்கிறது, அப்புறம் சாதாரண நம்ம நார்மல் இட்லி மாவு எப்படி அரைக்கணும், ரேஷன் அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை அரைச்சி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸோடு அரைச்சி பார்த்துட்டு இட்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.